இருந்த கஷ்டமெல்லாம் போகுதுப்பா. என்ன வேணா நெனச்சுட்டு போங்களேன். எனக்கு அந்த பிரச்சனை இந்த இந்த மாதம் உங்க குலதெய்வம் உங்களோட இருக்க போகுது. இந்த மாதம் உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. யாரெல்லாம் உங்கள வந்து மட்டம் தட்டுனாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி எழுந்து நிற்க போகிறீர்கள். உங்களுடைய பிரம்மாண்டத்த பார்க்க முடியாம அவங்கலாம் கூனி குறுகி போப்போறாங்க. அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி நிலை. நெறைய பேரு இந்த 3ஆம் இடம் இருக்குல்ல, இந்த 3ஆம் இடம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்ப குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் தான் தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். எங்கருந்து பொறக்குது, ஏன் பொறக்குதுன்னு தெரியாது. 2ஆம் இடத்து அதிபதி போய் 3ல இருப்பாரா? பணம் காசு இல்லாட்டியும் பரவால்ல, இறங்குவோமேன்ற மாரி சில விஷயத்துக்குள்ள இறங்குவீங்க. உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து வருமானத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. 5ஆம் இடம் தாங்க பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த அதிபதி போய் 2ல உட்கார்ந்திருக்காருங்க. 4 பேருக்கு முன்னாடி நீங்க கௌரவதியா வந்து நிக்கிறதுக்கான காலம் வரப்போகிறது. எப்பேர்ப்பட்ட மேஷராசிக்காரர்களா இருந்தாலும் இந்த தடவ அவார்டு கிடைக்குங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல போய் கலந்துப்பீங்க. உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். இல்ல உங்க பேர ஒரு 4 பேர் பறைசாற்றுவாங்க. நீங்க சாதாரண ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா கூட அந்த ஒரு 10 பேர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு சின்ன வீடா இருந்தா கூட போதும். அந்த குடும்பத்தில இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு முக்கியமான ஆளா கருதுவீங்க. ஃபேமிலியோட எங்கேயாவது போவீங்க. ஒரு மாரி அனுசரணை கிடைக்கும்.